வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. நாவல் தொடர் தேடு கிடைக்காது பாகம் 1. எடிட்டர் தரணிபதியின் ஏர் கண்டிஷன் அறை. சப் எடிட்டர் கை நிறைய காகிதங்களோடு உள்ளே நுழைந்தார். சார், என்ன கவிதைகளை படிச்சிட்டிங்களா? எத்தனை தேருது? ஒன்றே ஒன்று தான் சார். யார் எழுதினது? எஸ் குமாரகிருஷ்ணன் ஒருத்தர். அரசியலை பற்றி கொஞ்சம் காரசாரமாகவே எழுதியிருக்கிறார். கொண்டாங்க பார்க்கலாம். சப் எடிட்டர் கையில் வைத்திருந்த கவிதையை நீட்ட எடிட்டர் தரணிபதி வாங்கி கண்ணாடியை உயர்த்திவிட்டு கொண்டு வாய்விட்டு படித்தார். அரசியல்வாதிகளில் பலர் அரக்கர்கள் என்பதாலேயே ராட்சச வடிவில் கட் அவுட் அடிக்கப்படுகிறது. எலெக்ஷன் என்றதுமே கலெக்ஷன் ஆரம்பம். அவர்கள் கொடுப்பது வாய்க்கரிசி, பெறுவது வாக்குச்சீட்டு. சுவரொட்டி ஒட்டியவன் வயிறு ஒட்டி வாடுகிறான். ஊர்வலம் தொண்டனுக்கு, கார்வலம் தலைவனுக்கு என்று சொல்லி தான் மட்டும் வீழ்பவன். இவனை தொண்டன் என்று அழைப்பதா, முண்டம் என்று சொல்வதா? கைதியின் தவறுகளுக்கு நீதிபதிக்கு தண்டனையா? தலைவனின் ஊழல்களுக்கு தொண்டனின் தீக்குளிப்பா? கும்பகர்ண குடிமகனே, புரிந்து கொண்டால் விழித்து கொள்வாய், விழிக்காவிட்டால் அழிந்து போவாய். கவிதையை படித்துவிட்டு புன்னகையோடு நிமிர்ந்தார் எடிட்டர் தரணிபதி. அற்புதமாக எழுதியிருக்கார். பப்ளிஷ் பண்ணிடுங்க. பத்திரிகை சார்பாக ஒரு பாராட்டு கடிதத்தையும் அனுப்பிடுங்க. எடிட்டர் சொல்லி கொண்டிருக்கும் போதே இன்டர்காம் அழைத்தது. ரிசீவரை எடுத்தார். ரிசப்ஷனிஸ்ட் பேசினாள். சார், உங்களை பார்த்து பேசுவதற்காக ஒரு லேடி வந்திருக்காங்க. ஏதோ பர்சனல் மேட்டராம். பொண்ணு பேர் சபரீஸ்வரி. என்ன சொன்னேன்? சபரீஸ்வரியா? ஆமாம் சார். பேரே வித்தியாசமாக இருக்குது. பொண்ணோட அஃபியரன்ஸ் எப்படி? வெரி டீசன்ட் சார். ஹெலி எஜுகேட்டட் மாதிரி தெரியுது. ஏஜ் 25லிருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கலாம் சார். டொனேஷன் கேஸ் மாதிரி தெரியலையே. அப்படி தெரியல சார். சரி, அனுப்பு. ரிசீவரை வைத்துவிட்டு எதிரில் நின்றிருந்த சப் எடிட்டரை பார்த்தார் தரணிபதி. தலையங்கம் கம்போசிக்கு போய் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் வந்தாச்சா? இன்னும் வரல சார். வந்ததும் என்னோட டேபிளுக்கு அனுப்புங்க. எஸ் சார். பாலகுமாரன் பட்டுக்கோட்டை பிரபாகர்கிட்ட சிறு கதைகள் கேட்டிருந்தோமே, அனுப்பிட்டாங்களா? இன்னைக்கு தரதா சொல்லியிருக்காங்க சார். அடுத்த வாரத்துக்கான ரேப்பரை ஜெயராஜை வச்சு பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஜெயராஜுக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸ் வர முடியுமான்னு கேளுங்க. அவர் பிஸியாக இருந்தால் நீங்களே ஒரு நடை போயிட்டு வந்துடுங்க. எஸ் சார். டொக் டொக். அறைக்கதவு வெளியே தட்டப்பட்டது. ப்ளீஸ் கம்மின். கதவை திறந்து கொண்டு அந்த பெண் உள்ளே வந்தாள். பளிச்சென்ற நிறம், நீள்வட்ட முகத்தில் பெரிய கண்கள், மொடமொடப்பான வாயல் சேலை கட்டியிருந்த நேர்த்தி அவளை எடுப்பாக்கி காட்டியது. வலது தோளில் பாசிகள் வைத்து தைத்த பை ஒன்று தொங்கியது. நெயில் பாலிஷ் பூற்று விரல்களை குவித்தாள். வணக்கம், நான் சபரீஸ்வரி. உட்காருங்க ப்ளீஸ். தரணிபதி தனக்கு எதிரே இருந்த இருக்கையை காட்டிக் கொண்டிருக்கும் போதே சப் எடிட்டர் வெளியேறினார். அவர் வெளியேறி டோர் க்ளோசர் சாத்திக்கொள்ளும் வரையில் பொறுமையாக இருந்த எடிட்டர் எதிரே இருந்தவளை பார்த்து புன்னகைத்தார். சொல்லுங்க, என் விஷயம். சபரீஸ்வரி ஆரோக்கியமான பல்வரிசையில் சிரித்தாள். என்னை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிக்கலாமா? ப்ளீஸ். நான் ஒரு சோசியல் சைக்காலஜி ஸ்காலர். எம்ஏ முடிச்சுட்டு இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னோட ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் பழங்குடி மக்களோட வாழ்க்கை முறைகளை பற்றினது. தரணிபதி குறுக்கிட்டார். அதை நிறைய பேர் பண்ணியிருக்காங்களே. மேபி, பட் மற்றவங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது சார். என்ன வித்தியாசம்? மற்றவங்க தன்னோட பேருக்கு பின்னாடி பிஹெச்டின்னு ஒரு பட்டத்தை போட்டுக்கிறதுக்காக, ஒரு கடமைக்காக ரிசர்ச்சில் ஈடுபடுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. உண்மையான உள்ளார்த்தத்தோடு பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிற இடம் வெள்ளங்கிரி மலை. அதன் உச்சியில் அடர்ந்த காட்டில் குடியிருக்கும் காஷா எனப்படும் மலைவாழ் மக்களோடு கடந்த 3 மாத காலமாக தங்கி அவங்களோட வாழ்க்கை முறையை பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வர்றேன். சரி, காஷா இன மக்கள் இன்னமும் இலைத்தலைகளை தான் ஆடையாக வைத்து உடுத்துறாங்க. பருத்தி துணியை அரசாங்கம் கொடுத்தாலும் அவங்க அதை வாங்கிக்கிறது இல்லை. கல்வியறிவு என்பது மருந்துக்கு கூட அங்கு இல்லை. அரசாங்கம் செய்கிற எந்த உதவியையும் அவங்க பொருட்படுத்துறது இல்லை. காஷா இன மக்களின் வயசான பெரியவர் ஒருத்தர் இருக்கார். அவரோட வார்த்தைக்கு மட்டும்தான் எல்லோரும் கட்டுப்படுவாங்க.
தரணிபதி சபரீஸ்வரியை சற்றே சோர்வாய் பார்த்தார். சரி, இனி விஷயத்துக்கு வர்றேன் சார். எடிட்டர் புன்னகைத்தார். அதுக்காகத்தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சபரீஸ்வரி தான் கொண்டு வந்திருந்த பாசிமணி பையின் ஜிப்பை பிரித்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து எடிட்டரிடம் நீட்டினாள். இதை கொஞ்சம் பாருங்க சார். தரணிபதி வாங்கி பார்த்தார். ஃபோட்டோவில் ஒரு மலைசாதி பெண் பாறைகளின் பின்னணியில் நின்று கொண்டிருந்தாள். பெண் அவ்வளவு அழகாய் இல்லை. சற்றே மேடிட்ட நெற்றி, பெரிய சைஸ் காதுகள், மொச்சையான பற்கள், மார்பிலிருந்து முட்டுக்கால் வரைக்கும் தேக்கு மர இலைகள் ஆடையாக மாறி அவளுடைய மானத்தை காப்பாற்றும் கவசமாய் மாறியிருந்தன. ஃபோட்டோ எடுக்கும்போது நிறைய வெட்கப்பட்டிருக்க வேண்டும். விழிகளில் டன் டன்னாய் வெட்கம். தரணிபதி அந்த ஃபோட்டோவை பார்த்துவிட்டு கேட்டார், இந்த பொண்ணுக்கு என்ன? சார், இந்த பொண்ணுக்கு வயசு 24. காஷா இன பொண்ணு. அந்த இன மக்களுக்கு தலைவராய் இருக்கிற பெரியவரோட பேத்தி. அந்த பொண்ணு பேரு மங்கா. மங்காவுக்கு 10 வயசு இருக்கும்போது அவளோட அப்பாவையும் அம்மாவையும் ஒரு காட்டு யானை மிதிச்சு கொன்னுடுச்சு. அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை பார்த்ததிலிருந்து மங்கா தன்னோட பேச்சுத்திறனை இழந்து ஊமையாயிட்டா. கடந்த 14 வருஷ காலமாய் அவள் வாய் திறந்து பேசினதே இல்லை. கல்வி அறிவே கிடையாது. ஆடுகளை மேய்க்கிற வேலையும் சமைக்கிற வேலையும் மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அந்த பெண் மங்காவை பற்றி அந்த சபரீஸ்வரி ஏதோ சொல்லப் போகிறாள் என்கிற உள்ளுணர்வில் அவள் பேசுவதை கேட்க ஆர்வமானார் தரணிபதி. சபரீஸ்வரி தொடர்ந்தாள். சார், இப்போ நான் சொல்லப்போகிற விஷயம்தான் முக்கியமானது. நான் சொல்ல போகிறதை நீங்கள் எந்த அளவுக்கு நம்ப போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் நீங்கள் நம்பத்தான் வேணும். என்ன சொல்ல போகிறீங்க? சபரீஸ்வரி சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டுவிட்டு அதிர்ச்சியாய் தன் கண்ணாடியை கழற்றி 2 புருவங்களையும் அரை எங்களத்துக்கு உயர்த்தினார் தரணிபதி.